இன்று நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் முன்கள பாதுகாப்பு பணியாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக பவாசான் கட்சியின் பட்ருல் ஹிசாம் ஷஹாரின் வெளியிட்டிருக்கும் குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என்று நெகிரி செம்பிலான் மாநில காவல்துறை தலைவர் டத்து அல்சாப்னி அமாட் தெரிவித்தார். புனை கதைகளையோ ஊகங்களையோ அடிப்படையாக கொண்டு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது என்று அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் காவல்துறை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் டத்தோ அல்சாப்னி அமாட் கூறினார். இன்று காலை தொடங்கி முன்கள பாதுகாப்பு பணியாளர்கள் கட்டம் கட்டமாக வாக்குகளை செலுத்தி வரும் நிலையில் பசாத்துவிலிருந்து விலகி வவாசான் கட்சியில் இணைந்த செகுபாட் எனும் பட்ருல் ஹிஷாம் ஷஹாரின் பக்கத்தான் கட்சியினர் ஒரு வாக்குக்கு தலா 300 ரிங்கிட் முதல் 500 ரிங்கிட் வரையில் லஞ்சம் கொடுப்பதாகவும் வாக்குச்சாவடியில் உள்ள பெயர் பட்டியலை வெளியிடவும் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். STPM எனும் 6ஆம் படிவம் உயர்கல்வி அமைச்சின் கட்டுப்பாட்டில் இயங்கவில்லை என்றும் அது கல்வி அமைச்சின் கட்டுப்பாட்டில் நிலைத்திருக்கும் என்றும் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று உறுதிப்படுத்தினார். 6ஆம் படிவம் PRA யூனிவர்சிட்டி என குறிப்பிட்டாலும் டிப்ளமோ அங்கீகாரத்தை பெற்றிருப்பதால் அது உயர்கல்வி அமைச்சின் கீழ் நிலைநிறுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் கூறினார். STPM பயிலும் 31,000 மாணவர்களுக்கு உதவி நிதி வழங்குவதற்கு கல்வி அமைச்சின் நிதியை பயன்படுத்த அரசு முழு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இவ்வாண்டு 4.69 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார். STPM கல்விக்கான ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தல் முறைமைகள் அனைத்தும் இதுவரையில் கல்வி அமைச்சின் கீழ் இயங்கி வந்ததால் தேவையில்லாமல் அமைச்சை மாற்ற வேண்டாம் என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். கோலாலம்பூரில் உள்ள UNHCR அலுவலகத்தை முற்றுகையிட்ட 113 ரோஹிங்கியா அகதிகள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ஃபாடில் மாசூஸ் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து எந்தவொரு ஆவணங்களையும் காவல்துறையினர் பெறவில்லை என்றும் அகதிகள் சட்டத்தின்படி அவர்களை மீண்டும் அகதிகள் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் டத்தோ ஃபாடில் மாசூஸ் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 110 பேர் ரோஹிங்கியா நாட்டவர்கள் என்றும் ஒருவர் ஈராக் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் சோமாலியா இந்தோனேசியா நாடுகளைச் சேர்ந்த 2 பெண்களும் அடங்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 53 குழந்தைகளும் அடங்குவர் என்பதால் அவர்களுக்கு முறையான தங்கும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று டத்தோ ஃபாடில் மாசூஸ் தெரிவித்தார். முன்னதாக இவர்கள் அனைவரும் பினாங்கில் உள்ள அகதிகள் மறுவாழ்வு மையத்தில் தங்கி இருந்ததாகவும் நேற்று காலை இவர்கள் கோலாலம்பூர் ஜலான் புக்கிட் பெட்டாலிங் சாலையில் உள்ள அனைத்துலக அகதிகள் தலைமை ஆணையத்திற்கு வந்ததாகவும் அலுவலகத்தில் அவர்களை அனுமதிக்க மறுத்ததால் சாலை ஓரங்களில் கூடாரமிட்டு மறியலில் ஈடுபட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. மலேசியாவின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு நபர் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு தயங்காது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அகதிகளாக மலேசியாவுக்குள் நுழைந்தவர்களை மலேசிய அரசு மற்ற நாடுகளைப் போல விரட்டி அடிக்கவில்லை. அவர்களுக்கு அமைதியான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே அரசு உதவிகளை வழங்கி வருகிறது என்று அன்வார் தெரிவித்தார். தேவையற்ற சர்ச்சைகளை ஏற்படுத்தி நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் வெளிநாட்டினருக்கு எதிராக காவல்துறையும் குடிநுழைவு துறையும் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பின் அகதிகள் சட்டத்தை மலேசியா மதிக்கிறது. ஆனால் அனைத்துலக அகதிகள் சட்டம் 1951 ஒப்பந்தத்தில் மலேசியா கையெழுத்திடவில்லை என்பதால் அகதிகளின் மறுவாழ்வு மையங்கள் மலேசியாவில் கட்டாயம் அல்ல என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரோஹிங்கியா அகதிகளுக்கு நினைவூட்டினார். DAPயின் பொதுச் செயலாளரும் போக்குவரத்து அமைச்சராகவும் இருக்கும் அந்தோனி லோக் நெகிரி செம்பிலான் சென்னா சட்டமன்ற தேர்தலில் அபாரமாக வெற்றி பெறாமல் கணிசமான பெரும்பான்மையில் வெற்றி பெறுவார் என்று பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் ராமசாமி தெரிவித்துள்ளார். 2018 நெகிரி செம்பிலான் தேர்தலில் அந்தோனி லோக் 1155 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். 2023 நெகிரி செம்பிலான் தேர்தலில் அந்தோனி லோக் 2200 பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். ஆனால் அதே நிலை இப்போதும் நீடிக்காது என்று ராமசாமி எச்சரித்தார். போக்குவரத்து அமைச்சின் ஒரு சில நடவடிக்கைகளால் பெரும்பாலான ஓட்டுநர்கள் அதிருப்தியில் உள்ளனர். ஸ்லாங்கூரின் பன்றிகள் வளர்ப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையை DAP கண்டுகொள்ளவில்லை. UEC எனும் ஒருங்கிணைந்த தேர்வு முறைமைகளை நடைமுறைப்படுத்துவதில் DAPயின் தாமதம் என முக்கிய பிரச்சனைகளில் பெரும்பாலான சீனர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் 2023ஆம் ஆண்டு DAPக்கு இருந்த சீனர்களின் ஆதரவு போல 2026இல் இருக்காது என்று ராமசாமி கூறினார்.
ஆனால் சென்னா சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான மலாய்க்காரர்கள் அந்தோனி லோக்கிற்கு ஆதரவு அளிப்பார்கள். ஏனெனில் அந்தோனி லோக் மலாய் ஆட்சியாளர்கள் மீது அரச குடும்பத்தின் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். சென்னா சட்டமன்றத்தில் 2013ஆம் ஆண்டு முதல் 13 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்தோனி லோக் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இணைய மோசடியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 3 மலேசியர்கள் உட்பட 332 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜொஹூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ரஹமான் ஆசாத் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் சீன நாட்டைச் சேர்ந்த 309 பேர், இந்தோனேசியாவைச் சேர்ந்த 19 பேர், மியான்மரைச் சேர்ந்த 4 மலேசியர்கள் 3 என்றும் அனைவரும் 20 முதல் 58 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டத்தோ ரஹமான் ஆசாத் கூறினார். கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் 27 அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் ஒரே நேரத்தில் இச்சோதனையை மேற்கொண்ட போது கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டதாகவும் அதனை அடுத்து 5 சொகுசு பங்களாக்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் டத்தோ ரஹமான் ஆசாத் கூறினார். இதன் மூலம் நாட்டில் செயல்பட்டு வந்த 2 பெரிய இணைய மோசடி கும்பலை காவல்துறை முடக்கி இருப்பதாகவும் அக்கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என நம்பப்படும் ஒரு சிலரை காவல்துறை கண்காணித்து வருவதாகவும் டத்தோ ரஹமான் ஆசாத் தெரிவித்தார். கிள்ளான் ஜலான் மேருவில் குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனையில் 58 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் வேலை செய்து வருவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மின்னணு கழிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. 47 மியான்மர் ஆடவர்களும் 8 பங்களாதேஷ் ஆடவர்களும் இந்தியாவைச் சேர்ந்த 8 பேர் உட்பட தொழிற்சாலையை நிர்வகித்து வந்த சீனாவைச் சேர்ந்த 2 என மொத்தம் 58 பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அபாயகரமான மின்னணு கழிவுகளை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் சோதனையிட்டு வருவதாகவும் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜனின் சமூக சேவைகளை ஒருங்கிணைத்து மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தலைவர் முனைவர் ரவீந்திரன் மாரையா எழுதிய அறப்பணி வேந்தர் ஓம்ஸ் பா தியாகராஜன் எனும் நூல் வரும் ஜூலை 30ஆம் தேதி மலாயா பல்கலைக்கழகத்தின் கலை புலத்தில் நண்பகல் 2:30 மணிக்கு வெளியீடு காண்கிறது. பொதுமக்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.